நம்ம தோட்டத்தில் 3 ரவுடி பசங்க இருக்கிறாங்க. அவங்க முதல் வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க. நம்ம முன்னாடியே ஓடி இருந்துட்டுருப்பாங்க. அவங்கள இன்றைக்கி அறிமுகப்படுத்த போகிறோங்க, பாருங்கள். அரிமா வா, அரிமா அரிமா. அதான் இந்த பில்லத்து கடிச்சு பிடிங்கி போகுதுன்னு நினைக்க தள்ளி போட்டு அந்தல பேர் பிறல்றதவர். சரி, நம்ம ரவுடியிலெல்லாம் அறிமுகப்படுத்தலான்ட்டு கூப்பிட்டோங்க. ஒரு கூப்பிட்டா ஓடிட்டானுங்க. பிஸ்கட்டை காட்டின பிறகு இப்போ வந்துக்கிறாங்க. வந்து பாருங்க எப்படி படுத்துட்டு இருக்கிறான் பாருங்க. ஒன்றுமே தெரியாத மாதிரி படுத்துட்டு இருக்கிறான் பாருங்க. பாருங்க. இவர் தான் இங்கே ஹெட்டு தலைவருங்க. இவர் பேர் அரிமா. ஏன் அரிமான்னு பேர் வச்சோம்னா, அப்படி அதனுடைய பார்வையெல்லாம் பாருங்கள். இந்த பக்கம் திரும்ப பாரு, இங்கே பாரு. ஒன்றுமே தெரியாது அப்பாவி மாதிரி பார்க்குறான் பாருங்க. இவங்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. வர்றவே எல்லாம் எங்களை ஒன்றும் பேச மாட்டேன். ரொம்ப அழகாக. அதனால் யாராவது உள்ளே வந்தாங்கன்னா நாங்கள் இது கட்டி உள்ள ஒரு சாலையில் கட்டி வச்சுருவோம். இவன் கூட இன்னொரு கூட பிறந்த வயமாக ஒருத்தர் இருந்தான். அவன் வந்து ஏதோ விஷம் ஏதோ கடிச்சு இறந்து போயிட்டான். அவன் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பார்த்தோம், ரெடி ஆகலை, அவன் இறந்துட்டான். இவர் வந்துங்க தலைவருங்க. மற்ற மதியுமே முத்தையுமே இந்த இது மேலெல்லாம் ஏறக்கூட மாட்டாங்க. பாருங்க, நீங்கள் ஏறக்கு ஏற்றி வைக்கிற காட்டுறா பாருங்க. விட மாட்டேன், எப்படி மிரட்டுறான்னு வருங்க பாருங்க. ஏய் ஏ மேலே ஏறக்கூடாதா? நீதான் தலைவரா? தொண்டர்கள்லாம் கீழே இருக்கணும். தலைவர் தான் மேடை ஏறணும்னு தெரியாது அவருக்கு. பாரு, அந்த தொண்டருக்கு தெரியுது நான் மேடை ஏறக்கூடாதுன்னு தெரியும். அதனால தள்ளி போயிட்டாரு. இந்த தொண்டர் மேடை ஏறக்கு முயற்சி பண்ணுறாரு. தலைவர் இருக்கும் போது மேடை ஏறல நம்ம தொண்டர்களா என்ன வந்து சால்வி போடுறதா போட்டு போய்க்கு அந்த பக்கம் எப்படி மிரட்டுறான் பாருங்க. அப்போ நீ மேடை ஏறக்கு தலைவர் கீழே வர்ற போது தான் நீ மேடை சாலில் போடணும், சரியா? இவன் பேர் வந்து மதிங்க. இப்போ ஏன் சங்கிலி போட்டு பிடிச்சிக்கிறேன்னா, அங்கே ஒரு கட்டு பிஸ்கட் இருக்குதுங்க. அந்த பிஸ்கட்னால பெரிய பயங்கர போரே நடக்கு. ரத்த கலரி ஆயிரு. இல்லைன்னா எல்லாத்தையுமே அவுத்துட்ருவேன். எல்லாருமே எங்கள் பின்னாடி தான் ஓடியாருவாங்க. மற்ற நேரத்துலையெல்லாம் நல்லா ஓடிட்டு இருப்பாங்க. எல்லாம் ஒன்றா தான் போயிட்டுருப்பாங்க, வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் சோறு மட்டும் போட்டு வச்சுட்டோன்னா 2 பேத்துக்கு பயங்கர சண்டையாக இருக்குது. அதனால கட்டி வச்சு தான் சாப்பாடே ஓடணும். இல்லைன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை விட பயங்கர பிரச்சனையாயிருங்க. 2 பேத்துக்கு சாப்பாட்டு பிரச்சனை மட்டும்தான், வேறு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நீ அதில் அவனை அறிமுகப்படுத்தாலுமில்லப்பா. வாடி முத்துக்குட்டி. ஐயோ அம்மா ஓடுற. நீ பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்தாவா பிஸ்கட்டு. இந்தா முத்தே, நான் பிடிக்கலவா அவனைய. அப்பாடி பாருங்க, கட்டி வச்சிருவான்னு சொல்லி அழகாக தப்பிச்சு வர உட்காந்த காட்டிக்கு தைரியமாயிட்டேன். இந்த முத்து வந்து அரிமாவை நைஸ் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இவன் முத்து மிரட்டினா அரிமா அப்படியே மெதுவாக அப்படியே போவாங்க. அப்புறம் சொரிஞ்செல்லாம் விட்டுருவான் இவன். அதனால் அவனுக்கு இவனை எதுவும் பண்ண மாட்டான். சண்டையெல்லாம் மதி கூட மட்டும்தான், முத்தி கூட சண்டை போட மாட்டான். இந்தா பிஸ்கட்டெல்லாம் உடச்சி தான் போடணுங்க இவனுக்கு. அதுவுமே ஊட்டி விடணுங்க எடுத்து, அப்போ தான் சாப்பிடுவானுங்க. பாருங்க, இன்னொரு விஷயமுங்க. 2 பேத்துக்கு சண்டை வந்ததுன்னா இவர் இடையில போய் நின்று 2 பக்கம் சத்தம் போட்டு பிரித்து விட்றதுக்கு தான் முயற்சி பண்ணுவேன். ஒரு நாளும் அரிமா வந்து இவனை கடிச்சதா, இவன் கூட சண்டை போட்டதே இல்லை. இவன் தான் மிரட்டிகிட்டு இருப்பான் அவனை. ஆனாலும் இவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் அவன் கம்முன்னு பேசாமல் போயிட்டுருப்பான். அது எதனாலேயும் தெரியல. கை கொடு அம்மாவுக்கு. குட் பாய். இந்த சூப்பர். இன்னொருக்கா கை கொடு. செல்ல புள்ள. இந்த தீபாவளிக்கு பட்டாசு வெடித்தாலும் நாங்கள் வெடிக்க மாட்டோங்க. எங்களுக்கு வெடிக்கிற வழக்கமே கிடையாது. பட்டாசு வேறு எங்கேயோ வெடிப்பாங்க, அவ்வளவுதான். எங்கே போய் ஒளிகிறானே தெரியாது. அன்றைக்கி ஒரு நாளைக்கு வீட்டுக்குள்ளே ஒடியாந்து உட்காந்துக்குவேன். நாங்களும் விட்டுருவோம். மற்ற நாளுகள்லாம் தோட்டத்துக்குள்ளே சுற்றிட்டு மண்ணோடையெல்லாம் வருவாங்க. அதனால்
வாசல் வரைக்கும் வந்து எல்லாம் உள்ளே சுற்றிக்குவாங்க, வீட்டுக்குள்ளே மட்டும் வர மாட்டாங்க. பாருங்க அருமை எப்படி பார்த்துட்டு இருக்கிறேன்னு பாருங்க. பாருங்க கரெக்டாக எண்ணெய் போடுறாங்களா, அவனுக்கு எச்சப் போடுறாங்களா, இதுதான் அவன் வேலையேங்க. இந்த கை கொடு, கை கொடு, கை கொடு. இவளுக்கு கை கொடுத்த பிஸ்கட் போடும்பா, கை கொடு, அப்போ தான் போடுவேன். சரிண்டா. அடுத்த பிஸ்கட்டுக்கு பார்க்குறேன் பாருங்க. சரிப்பா. பாருங்க வாங்கி வாங்கி அடிக்கிட்டே இருப்பேன், சாப்பிட மாட்டேன். கடைசியில் அவங்க எல்லாம் சாப்பிட்டு பிடிச்சி வர அப்புறம் மெதுவாக தான் சாப்பிடுவேன். பாருங்க இவன் பிஸ்கட் வாங்குறது நைஸாக வாங்குவானுங்க, மதி வாங்கினான்னா பாக்குன்னு இது வாங்கி ஒரே வாய்தாங்க, எல்லாம் ஒரே அமுக்கில் அமுக்கிடுவேன். இவன் வாங்கி வச்சுட்டு வந்து பாருங்க நைஸாக வாங்குறான் பாருங்க. நாளைக்கு பிஸ்கட்டெல்லாம் போடுறேன் டெய்லியுமே. நாம் ஒரு நாளைக்கு கச்சாயம் கேட்டால் அடுப்பு பற்ற வைக்க முடியல, கேஸ் தீர்ந்து போச்சு, உடம்பு சரியில்லை, சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் கச்சாயம் சாப்பிடக்கூடாது. இவங்கெல்லாம் இருக்கிறது இல்லைங்க, ரொம்ப பாதுகாப்பும் கூட. இன்னைக்கு காலையிலைங்க நாங்கள் கேட்டை திறந்துட்டு உள்ளே வர்றோம், இவங்க எங்களை வரவேற்கிறதுக்கு உள்ளே வந்துட்டு திரும்பி போகிறானுங்க. போகிற வேகத்தில் ஓடுறானுங்க வேகமாக ஒரு இடத்துல. என்னடா இப்படி ஓடுறான்ட்டு ஓடி பார்த்தா ஒரு பெரிய சாரப்பாம்புங்க ஒரு தவளை பிடிச்சிருச்சு. தவளை பிடிச்சிட்டு அது ஓடுது, இது துரத்துறானுங்க 3 பேருமே. இவனுக்கு பாம்பை துரத்திட்டு ஓடுறானுங்க. எனக்கு பின்னால் எங்கள் வீட்டுக்காரமாக வந்துட்டு இருந்து எங்கடா ஆளைக்கான ஓட்டு எங்கள் வீட்டுக்காரமாக ஓடிட்டு இருக்காளுங்க இன்னொரு பக்கம். ஐயோ அம்மா ஐயோ அம்மா ஐயோ அம்மான்ட்டுங்க. அப்படியே உங்கள் ஒப்பன் வீட்டு வரைக்கும் ஓடினியா பட்டு அதாடா இப்படியாவது அவங்க அப்பன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 4 நாளைக்கு எடுத்து வருவான்னு நினச்சிங்க. அப்புறம் பார்த்தா 5 நிமிஷம் திரும்பி வந்துட்டாளுங்க. பாம்பெல்லாம் முடிக்கிட்டையே தெரிஞ்சுது, அப்புறம் வந்துட்டு எனக்கு ஏதாவது ஒன்று ஆகிட்டாலும் பரவாயில்ல, அவன் தப்பிச்சுக்கணும். பாம்பை துரத்துற வீடியோ எடுத்துட்டோம். ஆனால் என்ற சம்சாரம் ஓடந்து எடுக்க முடியலைங்க. பாம்பு துரத்திட்டு நாய் ஓடுறது நாளைக்கு நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள்.